அப்போ தேவ சித்தத்தை நாம் அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உதாரணமாக நீங்கள் வெளியில் போகிறீங்க. நீங்கள் வெளியில் போகிறப்ப ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அன்னைக்கு பயங்கர மேக மூட்டமாக இருக்குது, மழையும் பேஞ்சிட்ருக்கு. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது இயேசுவின் நாமத்தினாலே இந்த மழையே நிற்பாயாக, நில்லு சொல்கிறீங்க. மழை நிற்க மாட்டேங்குது. திரும்ப உங்களுக்கு 2வது தடவை சொல்கிறீங்க, நிற்க மாட்டேன். 3வது தடவை பெரிய சத்தத்தோட பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி கூட சத்தம் போட்டு சொல்கிறீங்க, நிற்க மாட்டேங்குது. உடனே உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னாண்டவரே, என் நாமத்தினால எத்த வேணாலும் டிமாண்ட் பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, மழை நிற்க மாட்டேங்குது. அப்போ அப்போ தான் ஆண்டவர் இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணால் அவர் மனசை நமக்கு புரிய வைப்பார். நீ ஒரு ஆள் வெளியில் போகிறதுக்காக, நாட்டில் ஏற்கனவே தண்ணி பஞ்சம், ஒரு ஆளுக்காக மழையை நிறுத்தினா என்ன நடக்கும் சொல்லுங்க? இப்படி ஒவ்வொரு ஆளும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் நமக்கு சொல்லுவார். சில விஷயம்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, இழுபறியாக இருக்குதுன்னா நம்ம தேவனிடத்தில் என்ன செய்யணும்? விசாரித்து கேட்க வேண்டும்.